ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். இப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ யூடியூப் வந்து டிக்டாக் வீடியோஸ் போடுவீங்க, எல்லா வீடியோஸும் வந்து போடுவீங்க, எடுத்து வேறு சோஷியல் மீடியா இதில் பூரா எடுத்து போடுவீங்க. அதை வந்து எடுத்து போடுறதில் வியூவர்ஸ் லைக்ஸ் பூராமே வந்து வரும். ஆனால் நமக்கு லாஸ்ட் அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறப்ப ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி ஒரு இது வந்து யூடியூப் வந்து கொண்டு வந்திருக்கு. இது ரீயூஸ்டு கண்டென்ட் என்னன்னா காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு, வேறு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு, இது மூணுமே வந்து இல்லாமல் வீடியோவே அப்லோடு பண்ணுவீங்க. எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே வந்து காமிக்கலாண்டாலுமே வந்து லாஸ்ட்டு மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறப்ப ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லி வரும். அப்போ வந்து பொதுவாக நான் சொல்கிறது வந்து யூடியூப் கிரியேட்டர்ஸ், ஆல் கிரியேட்டர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னென்னா, யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் சொந்த உழைப்பில் வந்து இருக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து போடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்டா, நீங்கள் 8 மாதம் 9 மாதம் உங்கள் யூடியூப் சேனலை வந்து டெவலப் பண்ணிவிட்டு கீவேர்ட்ஸு பூரா கொடுத்துருப்பீங்க. என்ன கொடுத்தாலுமே வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறப்ப ரீயூஸ்டு கண்டென்ட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். மானிட்டேஷன் டிசபிள் ஆயிரும். இப்போ யூடியூப் கிரியேட்டர்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் பேசிக்கிருக்கேன், அந்த என் ஓன் மொபைல்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிருக்கேன். இது வந்து சொந்த இதில் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ்னுக்காக இந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் வந்து டிக்டாக் வீடியோஸு, சோஷியல் மீடியா வீடியோஸு இதில் அதிகமாக எடுத்து போட்டிங்கன்னா அது ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து போட்டுட்டு திரும்பி அதை நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா வியூவர்ஸஸ் லட்சக்கணக்கில் வந்து போகலாம், லைக்ஸ் போகிற வரும். ஆனால் அந்த வீடியோவுக்கு வந்து மானிட்டேஷன் வந்து ஆகாது. லாஸ்ட்டு மானிட்டேஷன் அப்லோட் பண்ணுறப்போ ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். அது வந்து இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs 10 lakhs சப்ஸ்கிரைபர் வச்சுருந்த ஒரு யூடியூப் சேனல் ஒன்று, ஒரு தெலுங்கு சேனல் ஒன்று, ஒரு ரீயூஸ்டு கண்டென்ட் 3 கண்டென்ட் போட்டனால அதோட அந்த சேனலோட மானிட்டேஷனை வந்து டிசபிள் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் பார்த்தோம்னா, ரீட்ரேட்டட் கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரீயூஸ்டு கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து மானிட்டேஷனுக்கு திரும்ப அதுக்கு ரீஅப்ளை பண்ணுறதுக்கு 1 மாதம் வெயிட் பண்ணணும். 1 மாதம் வெயிட் பண்ணுறதுக்கு அந்த 1 மாதத்தில் நம்ம சம்பாதிக்க வருமானமும் காலியாகிடும். இதனால் என்ன சொல்கிறேன்டா, ஆல் யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு உங்கள் சொந்த உழைப்பில் வீடியோஸ் போடுங்க. இப்போ ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்களா, குக்கிங் சேனலில் ரிலேட்டட்னால் சொந்தமாக போடுங்க. இது வேறு அந்த யூடியூப்லேருந்து காப்பி பண்ணி ட்ரிம் பண்ணி கட் பண்ணி திரும்பி போட்டு அது ரீயூஸ்டு கண்டென்ட்லேயே தான் வந்து போகும். அதனால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் உங்கள் சொந்த உழைப்பில் வந்து வீடியோ போடுங்க. இப்போ ஏதாவது ஒரு அனிமல்ஸோட வீடியோஸ் வந்து போடலாம். நார்மலாக உங்கள் குக்கிங் வீடியோஸு அதிகமாக வந்து வியூஸ் போகுது. இதை ஏதாவது ஒரு மூவியை பற்றி ரிவ்யூ பண்ணலாம். ரிவ்யூ பண்ணுற இது இருக்குது. அந்த ரிவ்யூ ஆப்ஷனில் வந்து அந்த மூவியை பற்றி என்னென்னமோ அந்த ஃபோட்டோவை மட்டும் போட்டுட்டுங்க, அதை காப்பிரைட் ஓனர் வீடியோவை ஃபுல்லாக போட்டுருவாங்க. அதை பற்றி ரிவ்யூ பேசுங்க. யூடியூப் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு சொல்லுது, இப்போ ஒரு புது அப்டேட்ஸ்லாம் வந்து கொண்டு வருது. என்னன்னா, ஏற்கனவே போட்ட வீடியோஸ் வந்து நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா, உங்கள் உழைப்பே இல்லாமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடையாது. ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பணம் ஏறாது, மானிட்டேஷன் வந்து டிசபிள் ஆகிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் ஓன் கண்டென்ட், உங்கள் சொந்த உழைப்பினால் வீடியோ போட்டிங்கன்னா என்றைக்குமே யூடியூப் வந்து கைவிடாது. யூடியூப் அல்கரிதமுக்கு வந்து தெரியும் அது வந்து எப்படி ரீயூஸ்டு கண்டென்ட்டா நியூ கண்டென்ட்டா. இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட்டே வந்து போட்டிருக்கீங்கன்றாலும் அது வேற ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் வீடியோ ஓடிக்கிறப்ப அந்த நீங்கள் எந்த வீடியோவிலேருந்து எடுத்து போட்டிங்களோ அந்த கண்டென்ட் வந்து கீழே வந்துருக்கும். அப்படி வந்தாலே வந்து அது அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. எல்லாம் புது யூடியூப்ஸர் பண்ணுற தப்பு வந்து என்னன்னா,
யூடியூப் சேனல் தம்ப்நெயில் ஃபோட்டோ எல்லாம் கிரியேட் பண்ணுவீங்க, யூடியூப் ஸ்டூடியோ போயிருப்பீங்க. உங்கள் ஓன் கண்டென்ட் எந்த வீடியோஸாக இருந்தாலும் உங்கள் கேமரா உங்கள் மொபைல்லேருந்து ஃபோட்டோ பிடிச்சி போடுங்க. என்றைக்குமே சக்ஸஸ் இருக்குது. எஜுகேஷ்னல் லெவலாக போடுங்க. இப்போ நான் பேசிக்கிறீங்கள இது மாதிரி ஏதாவது ஒன்று பேசுங்க. ஒரு ஒரு உங்களை பார்த்து கொஞ்சம் அந்த 8 மாதம் 9 மாதம் யூடியூப் சேனலில் அப்புறம் டெவலப் பண்ணுவீங்க. அந்த டெவலப் பண்ணுறதுலாம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். என் சேனலில் வந்து குக்கிங்ஸ் வீடியோஸ் அதிகமாக அந்த விளாக் இப்படி சேனல் தான் வந்து போடுவேன். புது யூடியூபர்ஸுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு, யூடியூப் டிப்ஸு சொல்கிறேன், கேட்டால் கேளுங்க. உங்கள் சொந்த உழைப்பில் வீடியோ போடுங்க. வேறு எதுவும் வீடியோஸை வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி போடாதீங்க. போட்டிங்கன்னா யூடியூப் வந்து உங்கள் மானிட்டேஷனை வந்து டிசேபிள் பண்ணிடுறேன். ஆட்ஸ் வந்து வராது. அதனால் யூடியூப் ஸ்டூடியோ டிப்ஸு எல்லாமே வீடியோஸ் வந்து நீ பேக் டு பேக் அப்டேட் பண்ணிக்கிருக்கேன். செல்வேந்திரன் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.